நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்த பிறகு ஒரு வாரம் 2 வாரம் சரியாக செய்து கொடுக்கல. அதனால் நம்ம உறவுகள் அற்று போய் விட்டதா இற்று போய் விட்டதான்னு தெரியலை. ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது லைக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் மனசு வச்சா தான் நான் கெயின் பண்ண முடியும், ரீகெயின் பண்ண முடியும். தயவுசெய்து இதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ தக்லைஃப் ஆடியோ லான்ச் தள்ளி வைக்கப்பட்டதுனால ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வருது. எந்த குழப்பமும் கிடையாதுங்க. இப்போ ரீகன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கம் இன்னும் உறுதியாக எந்த விதமான முடிவையும் சொல்லலை. ஏன்னா இவங்க யுத்த நிறுத்தம், அதாவது எல்லையில் பதட்டம் நின்று போச்சு, இவங்க சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க, அவங்க சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்தாலும் பாகிஸ்தான்லேருந்து ஏவுகணைகளும் ட்ரோனும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம எல்லையில் நோக்கி. ஆகவே பதட்டம் முழுமையாக அகலலை. அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே தக்லீஃப் ஆடியோ வந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது நல்லதில்லை. நானும் விசாரித்து பார்த்தேன். ரீகன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுடைய அடுத்தது தக்லீஃப் ரிலீஸில் இருக்குது. அது 5ஆம் தேதி ரிலீஸ், ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது தள்ளி போக வாய்ப்பு இல்லை. ஆகவே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனால் அறிவிப்புகள், இந்த அன்பறிவு இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், அதுக்காக ஆர்கேஎஃப்ஐலேருந்து ஒரு தனியாக ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அது தக்லைஃபை பற்றி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அதுக்கு அடுத்த படத்தை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் சொல்லலை. அது எந்த விதமான, அதாவது கமல்ஹாசன் அன்பறிவு அந்த படம் இருக்கே, அது ஏதாவது சொல்லணும்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னால் தான் அது வெளிவரும். அது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. மற்ற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. அந்த படம் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவாக ஒரு தேதி குறித்து வச்சுருந்தாங்க. இப்போ அது தள்ளி போகுது. காரணம் என்னென்னா இந்த பதட்ட நிலைமை. இந்த பதட்ட நிலைமை காரணம் தான் அது தள்ளி போகுது. சரி, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி யாரோ ஒரு ஆள், பிஜேபி ஆள் போல் இருக்குது, அந்த ஆள் கண்ணாபுண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை நேற்றே நான் பதிவில் கடுமையாக கண்டிச்சிட்டேன். அந்த மாதிரி கழிச்சடைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம நேரம்தான் வீணாக போகும், பயனுள்ளதாக இருக்க முடியாது. அவன் ஏதோ காசு வாங்குறதுக்காக அவன் கமல் சாரை திட்டணும்னு திட்டுறான். அதில் பிஜேபிக்கு ஆதரவு, அதாவது இந்த பிஜேபியினுடைய ஐடி விங் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த காருண்யமிக்க பெரிய ஏற்பாடு தான் அது. தீர ஏற்பாடுன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு மனுஷனை நோகடிக்கிறதுல அவங்களுக்கு என்ன இன்பம் இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியலை. இதில் இன்னொரு இந்த கமல் சார் பற்றின ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்திலிருந்து 4வதாக ஒருத்தர் நடிக்க வர்றாரு. துஷ்யந்தோடைய தம்பி தர்ஷன். அவரை வச்சு படம் பண்ணுறது யாருன்னா நம்ம பஞ்சு சுப்பு இருக்கார் இல்லையா, பஞ்சவரணாசனுடைய மகன். அவரும் சத்யஜோதி தியாகராஜனும் சேர்ந்து இந்த படம் பண்ணுறாங்க. ஷூட்டிங் போய்கிட்டுருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. தர்ஷன் நடிக்கிறார். அந்த நம்ம அந்த ராம்குமாரனுடைய 2வது பையன் நடிக்க வந்திருக்காரு. நல்லபடியாக அவருடைய வருகை இருக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறதில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அவங்கிறதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நடிகர் திலகம் குடும்பத்திலேருந்து யாரும் சோட போகக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஏன்னா ஒரு தலை சிறந்த கலைமகன் அவர். அந்த கலைமகன் இதில் ஏதாச்சும் சோட போகலாமா? போகக்கூடாது. சரி, அடுத்து இன்னொரு செய்தி. ஆண்டாள் அழகர் பொறியியற் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, விஜயகாந்த் கட்டின கல்லூரி. அதில் மார்க் அடிப்படையில் தான் மாணவர்களை சேர்த்தாங்க. பணம் வாங்கிக்கிட்டு அந்த இதில் எல்லாம் சேர்க்கலை. இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த கல்லூரி இப்போ கை மாறி போச்சுங்கிற ஒரு வருத்தமான செய்தி இன்றைக்கி பத்திரிகைகளில் விளம்பரமாக பார்க்கும்போது மனசு அப்படியே துடிச்சது.
அதாவது அந்த கல்லூரி மேலே ஏகப்பட்ட கடன் இருந்தது. அது நம்ம விஜயகாந்த் இருக்கும் பொழுதே அந்த கடன் சுமையை அவர் அறிஞ்சிருந்தார். அதுக்கான சில ஏற்பாடுகளையெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். இதில் என்னன்னா, அந்த கல்லூரி வந்து தன்னை தானே புதுப்பித்து கொள்ள வேண்டியது இருக்கும் அடிக்கடி. இப்போ விஐ அந்த தொழில்நுட்பம் வந்திருக்கு, அதை சொல்லி கொடுக்கணும். கல்லூரி பேராசிரியர்களை புதுசாக சேர்க்கணும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி வருடா வருடம் கல்விச்சுமை, அந்த கல்விச்சுமை இல்லை, அந்த காசு அதிகமாயிட்டே போகும். அதனால் அந்த கல்லூரி ஆண்டாளர் கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் குரூப்பு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு பெரிய குரூப்பு. இப்போ சென்னையில் கூட ராதாகிருஷ்ண சாலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடத்த வாங்கி போட்டிருக்காங்க மருத்துவமனை கட்டுறதுக்காக. பெரிய நிறுவனம் தான். இவங்க அந்த செலவெல்லாம் சமாளிச்சுக்குவாங்க, கல்லூரியை நல்ல முறையில் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த கல்லூரியை நடத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? விஜயகாந்த் குடும்பத்தினால ஏன் நடத்த முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்குது, அவருடைய பையங்களுக்கு இருக்குது. இது ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் அவங்க இந்த மாதிரி கொடுக்க நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறது தெரியலை. ஆனால் கேப்டனுடைய பேரை சொல்லி கொண்டிருக்கும் அந்த கல்லூரி, ஏன்னா ஏழை மாணவர்களுக்காக நிறைய அடைக்கலம் கொடுத்த கல்லூரி அது. நிறைய பட்டதாரிகளை உருவாக்கின கல்லூரி, இன்ஜினியர்களை உருவாக்கி தந்த கல்லூரி அது. அது பெயர் கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த தனலட்சுமி அவங்க வந்து பெயரை கெட்டு போகும் அளவுக்குலாம் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் அந்த காரணம், அடிப்படை காரணம் என்னங்கிறது தெரிஞ்சால் சில பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதனால் இதை நான் இப்போ இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக தென் தமிழகத்தில் சுற்றுப்பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சங்கதி, ஒரு நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கிறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களில் நான் ஒருத்தன் இப்போ உயிரோடு இருக்கேன், இன்னும் ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் உயிர் இருக்க மாலத்தீவில் இருக்கார். நாங்கள் 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டவர்கள். அதாவது கேடி கோசல்ராம்னு சொல்லி அவர் காங்கிரஸ்காரரு, கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள், பேச்செல்லாம் கொஞ்சம் முரடு தான் இருக்குது, யாரையும் சட்டை பண்ண மாட்டார். அவர் எலெக்ஷனில் நிற்கிறார். அவருக்கு இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த தொகுதி, அந்த நெல்லை தொகுதிக்குள்ளே போகிறார். அப்போ கோசல்ராம் அந்த காரை எங்களுக்கு கொடுத்துட்டு, அதாவது பத்திரிகையாளர்களாக எங்களுக்கு 2 பேருக்கும் கொடுத்துட்டு, அவர் வந்து எம்ஜிஆருடைய காரில் வேனில் ஏறிக்கிட்டார். 2 பேரும் தொகுதியில், அந்த போகிற தொகுதிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பெரிய தாழை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பேசும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு தொண்டையில் புண்ணு, ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே அந்த பெரிய தாழையில் பேச முடியலை. அவரால் பேச முடியாததுனால அவர் அப்படியே இறங்கி உள்ளுக்குள்ளே வேன்லேயே இருந்துட்டார், தலையை காட்டலை. ஆனால் கோசல்ராம் என்ன சொல்கிறாரு, இங்கே எனக்கு நிறையா ஓட்டு இருக்குது, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் திருநெல்வேலி போகணும், ஏன்னா என் தொண்டையில் வந்து இப்போ பேசுனா எனக்கு ரத்தம் வருது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, போயா நீயும் பிரச்சாரமும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோசல்ராம் அந்த வேனை விட்டு இறங்கிட்டார். அவர் இறங்கினாரா அல்லது எம்ஜிஆர் இறக்கி விட்டாராங்கிறது அது வேறு ஒரு பிரச்சனை. ஏன்னா அங்கே அவர் இறக்கி விடப்பட்டார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. ஏன்னா அவர் வேகமாக வந்தார் கேடி கோசல்ராம் எங்கள் காரை நோக்கி. ஏன்னா அவர் காரில் தானே நாங்கள் பயக்கிறோம். பத்திரிக்கையாவது வெங்காயமாவது விளக்கமாறாவது இறங்குங்கடா அப்படின்னு எங்கள் 2 பேரும் இறக்கி விட்டார். இறக்கி விட்டுட்டு அவருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு கோபமாக போயிட்டார். நாங்கள் 2 பேரும் அர்த்த ராத்திரியில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் தான் தினமலர் பத்திரிகையினுடைய ஒரு வேன் அந்த வழியாக வந்தது. அந்த ரமேஷ் வந்து தினமலர் பத்திரிகையினுடைய நிருபருங்கிறதுனால அவர் கையை காட்டி அவர் ஏறி இது பண்ணிக்கிட்டார். அங்கே கொஞ்சம் தள்ளி போன உடனே அங்கே எம்ஜிஆருடைய பிரச்சார வேன் நிற்கிது. ராமகிருஷ்ணனும், அதாவது அவருடைய ராமகிருஷ்ணனும் தர்மலிங்கமும் அவர் தான் பாதுகாவலர்கள், எம்ஜிஆருடைய பாதுகாவலர்கள். அவங்க வெளியே நிற்கிறாங்க, அந்த வேனுக்கு வெளியே நிற்கிறாங்க. எங்கள் இதை வந்தவுடனே நாங்கள் எங்களை கையை காட்டினவுடனே நிறுத்திட்டு, நீங்கள் இப்போ இதே காரில்
நீங்கள் தலைவருடைய இந்த தாலை அந்த இதுக்கு வந்துடுங்க, அங்கே வந்து அவர் தலைவரை பாருங்கள், என்ன காசானாலும் சரி தலைவர் கொடுக்க சொல்லிட்டாரு, ஆகவே நீங்கள் எந்த வித பிரச்சனையும் இது இல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த காரை நாங்கள் அந்த தினமலர் கார்லேயே நாங்கள் போகிறோம். இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம் பாருங்கள், அப்போ எங்களை கடந்து வந்து ஒரு கார் போகுது. அந்த காரில் யாராக இருந்தோன்னா கார்கி இன்னும் 2-3 பேர் சென்னை பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கையை காட்டி நிறுத்தி இந்த மாதிரி நாங்கள் பத்திரிகையாளர்கள், அவன் தெரியும், அவங்களுக்கு கார்கிக்கு தெரியும், இல்லை இது சென்னை ப்ரெஸ்ஸுக்கு, நீங்கள் மதுரை ப்ரெஸ்ஸு, உங்களெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதை மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட தாலியூத்தில் போனோன்னு நாங்கள் சொன்னோம். சென்னைக்கு வந்தவுடனே கார்கியினுடைய சீட்டை கிழிச்சிட்டாரு. ஒரு பத்திரிக்கையாளர் சக பத்திரிக்கையாளர் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள ஏற்றிக்கிறாம நீ இந்த மாதிரியா பண்ணுன்னு சொல்லி இது பண்ணிட்டார். இதில் அந்த தாலியூத்து போன உடனே அந்த எங்களை ஏற்றிட்டு வந்தார்ல அந்த டிரைவரு, அவருக்கு அப்போ ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு எம்ஜிஆர். அதை அவர் வாங்க மறுத்துட்டார். எனக்கு வேண்டாம், நான் உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷம், உங்களோட ஒரு படம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவரோட படம் எடுத்துக்கிட்டு காசு வாங்காமல் அப்படி போயிட்டார். இதை மனசில் அப்படியே இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த இது எப்படியோ எனக்கு நினைவில் வந்தது. இந்த நினைவில் வந்ததை நான் பதிவு பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றிய செய்தி. அவர் இந்த படங்களில் வந்து அவருடைய படங்களில் வந்து வன்முறைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பத்திரிகைகளில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உங்கள் படங்களில் வந்து வன்முறைகள் அதிகமாக இருக்கே, ஃபைட் சீன் ரொம்ப கடுமையாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலகநாயகன் சொல்கிறாரு, உங்கள் பத்திரிகைகளில் ஹைலைட் பண்ணுறது எதை? மர்டர் கேஸை ஹைலைட் பண்ணுறீங்க, கலவரத்தை ஹைலைட் பண்ணுறீங்க, காஷ்மீரில் பயங்கரவாதிகள் என்ன செய்கிறாங்க, பயங்கரவாதம் எப்படி தலைதூக்குங்கிறதுக்கு ஹைலைட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம அன்றாடம் சந்திக்கிற இந்த செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. இந்த முக்கியத்துவம் கொடுக்கறத படத்தில் காட்டினா என்ன தப்பு? அதில் நாங்கள் ஒன்றும் பெருசாக கடுமையாகலாம் சொல்லலையா, வன்முறை இருக்கிறத தானே நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு உலகநாயகன் சொல்கிறாரு. அப்போது இன்னொரு நிருபர் கேட்குறாரு, இப்போ மகாநதி படத்தில் வந்து கையை வெட்டிக்கிற மாதிரி எல்லாம் சீன் வச்சுருந்தீங்களே அப்படின்னு கேட்டவுடனே, ஏன் கையை வெட்டிக்கிட்டதை நீங்கள் பார்த்தது இல்லையா? நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நான் காட்டுறேன். ஒருத்தன் தன் கையை வெட்டிக்கிட்டு அந்த கையை இன்னொரு கையில் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தனை அடித்தான், விரட்டினான். இந்த மாதிரி காட்சிகள்லாம் எங்கள் ஊரில் நடந்தது. எங்கள் அப்பா கிரிமினல் லாயர், அவர் சந்தித்த செய்திகளெல்லாம் சொன்னோன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த நிருபர் அப்படியே கம்முன்னு இருந்து விட்டார். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தக்லீஃபோ மற்ற செய்திகளையோ சொல்வதற்கு, அதிகாரபூர்வமாக சொல்வதற்கு இன்னும் அவங்க எதுவும் சங்கதிகளை சொல்லலை. நம்ம சும்மா ஹேசியமாக சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா உலகநாயகன் கமல்ஹாசனும் நானும் எந்த அளவுக்கு நட்பில் இருக்கோங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு அடிக்கடி நான் படமும் போட்டு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இப்போ கூட அண்மையில் தெலுங்கு பட 8ஆம் தேதி சந்திக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன், படம் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய உடல் நலத்தை விசாரித்தாங்கிறதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆக இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் ஆதரிக்கலைன்னா நான் வேறு எங்கே போக முடியும்? தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.